நேரம் குறுகியது. உங்கள் வாழ்க்கை ஒரு மூச்சு போலவே சில நிமிடங்கள்தான் இருக்கிறது, பிறகு அது மறைந்து போகும். நான் 20 வயதில் இருந்தபோது யாராவது இதை சொல்லி இருந்தால் நம்ப மாட்டேன். இளம் வயதில் இருப்பவர்கள் வாழ்க்கை எவ்வளவு விரைவில் போகிறதென்று உணர முடியவில்லை. இன்று அது நேற்று போலவே தோன்றுகிறது. நான் பள்ளியில் இருந்தேன். நாம் அனைவருக்கும் ஒரே அளவிலான நேரம் உள்ளது. ஒரு நாளில் 1440 நிமிடங்கள், ஒரு வாரத்தில் 168 மணி நேரம். இயேசு நமக்கு சுமார் 70 ஆண்டுகள் அனுமதித்துள்ளார். நவீன மருத்துவமும் கூட சராசரி வாழ்க்கையை 70 ஆண்டுகளுக்கு மேல் தள்ள முடியவில்லை. ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்துள்ளது. அது விரைவில் முடிவடையும். அதனால் வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இப்போது என சொல்லி நிற்கிறது. நாளை இருக்குமென்று நம்பாதீர்கள். நேரம் ஓடுகிறது. ஒவ்வொரு நிமிடமும் பயன்படுத்த வேண்டும். முடிவெடுக்காமல் இருத்தல் எண்ணெய் காகிதம் போலவே ஆகும். ஒவ்வொரு நாளும் 86,400 வினாடிகள் உங்களுக்கு புது வாய்ப்பு தருகிறது. இதை பயன்படுத்தவில்லை என்றால் அது போகிறது, மீண்டும் வராது. வேதாகமம் சொல்கிறது, நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்கள், ஏனெனில் நாள்கள் தீயவாக இருக்கிறது. இப்போதுதான் மனதை மாற்றக்கூடிய நேரம். இயேசு சொன்னார், இனிதே இருக்கும்போது உன் கடமையை செய். இரவு வரும், அப்போது வேலை செய்ய முடியாது. இரவு உங்கள் வாழ்க்கையிலும் வரும். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் அமைதி இருந்தது. வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, தரமே முக்கியம். இயேசு 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார். உலகத்துக்கு தோல்வியாக தோன்றினாலும் அவர் சொன்னார், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடித்துவிட்டேன். நீங்கள் வாழும் காலம் குறைந்தாலும் உங்கள் செயல் தரமானதாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்யுங்கள். நாம் ஒவ்வொருவரும் இயேசுக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும், வருமானத்தை வழங்குவது போலவே. மனதை வேதாகமத்தால் நிரப்புங்கள். வேதாகமத்தை அறிந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். இயேசுவுடன் நடப்பவர்கள் மட்டும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி முடிக்க முடியும். நேரம் குறுகியது. அதை இயேசுவின் ராஜ்யத்தில் பயன்படுத்துங்கள்.